இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு ரெசிபி ஒன்று பார்க்க போகிறோம். அது என்னான்னு நான் உங்களுக்கு அப்படியே சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்க, அப்படியே யூடியூப்பில் ஃபைசல் வியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எங்கள் ஊர் டெல்டா சைடில் ரொம்ப ஃபேமஸான களியா, ஈரலும் உருளைக்கிழங்கும் போட்டு களியான்னு ஒன்று செய்வாங்க. அதுதான் நீங்கள் ஒன்று செஞ்சு காமிக்க போகிறேன். அப்படியே மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோ கொடுப்போம். இதுக்கு தேவையான பொருள்லாம் பார்க்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் ஒரு ரெண்டு பீஸ் வச்சிங்க. ஏலக்காய், கிராம்பு ஒரு 5 பீஸு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு. தயிர் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு. ஈரல் ஒரு 1/2 கிலோ எடுத்து நல்லா மஞ்சள் தூள்லாம் போட்டு கழுவி வச்சுருக்கேன். மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு 2 எடுத்து ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். தக்காளி ஒரு தக்காளி எடுத்து ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். 4-5 பச்சை மிளகா வச்சுருக்கேன். இதுக்கு மிளகாத்தூள் கிடையாது, நம்ம தான் பச்சை மிளகா கொஞ்சம் அதிகமாக வச்சுருக்கேன். ஜீரகத்தூள் ஒரு 1/2 ஸ்பூனு, மல்லித்தூள் 1/2 ஸ்பூனு, வெள்ளை மிளகுத்தூள் ஒரு 1/4 ஸ்பூனு, உப்பு இதில் தேவையான அளவு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு ஒரு மீடியம் சைஸ் 2 எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த அளவுக்கு நீங்கள் வேணால் இன்னும் சின்னதாக கூட கட் பண்ணிக்கலாம். கடைசியாக நம்ம அரைச்சி அதில் ஊற்றுறதுக்கு தேங்காய் ஒரு மூடி தேங்காய் அளவுக்கு இப்போ சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். முந்திரி பாதாம் ஒரு 10 பீஸு, சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இதை கடைசியாக நம்ம அரைக்கினேன். புதினா, மல்லியம் சும்மா கொஞ்சம் எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டுமே சேர்த்து ஒரு 1/2 கைப்பிடி அளவு வரும். இதுக்கு நம்ம சமையல் எண்ணெய் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்க போகிறோம். ரெண்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணால் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை வச்சாச்சு. இப்போ தேங்காய் எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஊற்றுறோம். நம்ம சமையல் எண்ணெய் 1 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்ட கூட நெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டுடலாம். அடுத்தது வெங்காயம், பச்சை மிளகா போட்டுடலாம். போட்டு லைட்டாக நல்லா வதக்கி விடுவோம். இப்போ லைட்டாக வதங்கிடுச்சு, இந்த அளவு போதும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை போட்டுடலாம். போட்டு ஒரு மிக்சிங்கை கொடுப்போம். லைட்டாக அந்த பச்சை வாசனை போன உடனே நம்ம எடுத்து வச்சுக்கிற க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற இந்த ஈரல் எல்லாத்தையும் நம்ம போட்டுடலாம். போட்டாச்சு. ஈரலை போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணுங்க. அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஒரு 5 நிமிஷம் இந்த இஞ்சி பூண்டுலேயே இருக்குனது. அப்போ தான் அந்த நல்லா அந்த வாசம் ஸ்மெல் எல்லாம் போயிட்டு அந்த தேங்காய் எண்ணெய் இஞ்சி பூண்டு வாசம் எல்லாம் அந்த ஏறும். அப்போ லைட்டாக கலர் மாறி வருது. இந்த ஸ்டேஜில் கலர் மாறிடுச்சு. நம்ம தக்காளியை போட்டுடலாம். போட்டு நம்ம பரட்டி விடுறோம். இப்போ நம்ம ஜீரகத்தூள், வெள்ளை மிளகுத்தூள், மல்லித்தூள், உப்பு எல்லாத்தையும் அப்படியே போட்டு விட்டுடலாம். போட்டு ஒரு மிக்சிங்கை கொடுப்போம். இந்த ஸ்டேஜில் தயிர் ஒரு 2 ஸ்பூன் இருக்குது, அதையும் நம்ம ஊற்றிக்கலாம். போட்டு அதையும் நல்லா பரட்டி விடுவோம். இப்போ நம்ம மசாலா போட்டு தயிர் போட்டு எல்லாம் போட்டு பரட்டி விட்டாச்சு. இப்போ ஒரு கிரேவி பதத்தில் இது வந்துடுச்சு. நம்ம வெட்டி வச்சுக்கிற உருளைக்கிழங்கு அதை போட்டுடலாம். நீங்கள் வேணால் சின்னதாக வெட்டிங்க உருளைக்கிழங்கு, நான் வந்து கொஞ்சம் பெருசாக வெட்டியிருக்கேன். அடுத்தது ஒரு 3/4 கப்பு அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கிறோம். நான் சுடு தண்ணி ஊற்றிக்கிறேன், நீங்கள் வேணால் பச்சை தண்ணி வேணாலும் ஊற்றிங்க. இதுவே ஒரு அளவுக்கு நம்ம ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப ஊற்றக்கூடாது. என்ற அடுத்து நம்ம தேங்காய்லாம் ஊற்றணும், அதனால் இந்த அளவு போதும். போட்டு ஒரு கிண்டி விட்டாச்சு. இப்போ மூடி போட்டு நல்லா ஒரு ஹை ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வைக்கிறோம். அப்புறம் ஒரு 5 நிமிஷம் முடிஞ்ச உடனே இது அடுப்பை நம்ம லோ பண்ணிக்கிட்டு லோ ஃபயரில் ஒரு 5 நிமிஷம். இப்போ நம்ம வந்து தேங்காய், முந்திரி, பாதாம், சோம்பு எல்லாத்தையும் நம்ம ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ வச்சு நம்ம வந்து கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் முடிஞ்சு. ஹை ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம், லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம். நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நல்லா திக்கான பேஸ்ட்டாக இருக்குன்னு அப்படியே நம்ம ஊற்றி விடுவோம் மேலே. அடுப்பை ஸ்லோ பண்ணின்னு, ஆஃப் பண்ணக்கூடாது, ஸ்லோ பண்ணின்னு. இது வந்து நம்ம ஒயிட் குருமா மாதிரி தான், ஆனால் கொஞ்சம் டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். உங்களுக்கு பார்க்குறதுக்கு தனியாக இருக்கும். இது வந்து இன்னும் கொஞ்சம் 5 நிமிஷம் நல்லா அடுப்பில் இருந்துச்சுன்னா கரெக்டான ஒரு பதத்துக்கு வந்துடும். நான் கொஞ்சம் தண்ணி அதிகமாக தான் ஊற்றிருக்கேன், கிரேவி எனக்கு வேணுண்டு. ஊற்றி இப்போ எல்லாம் ரெடியாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் உப்பு மட்டும் நம்ம செக் பண்ணிக்கலாம். உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஒரு லோ ஃப்ளேமில் இன்னொரு 5 நிமிஷம் அப்படியே போடுவோம். ஃபைனலாக பார்க்கலாம். இப்போ தேங்காய்லாம் ஊற்றி ஒரு 5 நிமிஷம் ஆகிடுச்சு. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக மல்லிக்கீரை, புதினா போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுடுவோம்.
சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நெய் சோறு பரோட்டா சப்பாத்திலாம் ரொம்ப அருமையாக இருக்கும். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.